இன்றைக்கி உங்கள் பிஸ்மி க்ரியேஷன்ஸில் இதுவரையும் யாருமே சொல்லிக் கொடுக்காத அளவுக்கு ஒரு ஆரஞ்ச் சில்லி ஐஸ்கிரீம் செய்யலாமா? அதுவும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சாஃப்டான ஐஸ்கிரீம் செய்யலாமா? உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். என்னுடைய வீடியோஸ்க்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோவும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 ஆரஞ்சஸ்லேருந்து 2 கப்பு ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போது ஆரஞ்ச் ஜூஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கத்தில் ஒரு பவுலில் அகர கொஞ்சமாக மிக்சியில் போட்டு ஒரு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் சுடு தண்ணியோ இல்லை சாதாரண பச்சை தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு சைடில் மூடி போட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்ச அகர ஒரு பாத்திரத்தில் மாற்றி சூடு பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகிற வரையும் நல்லா நம்ம சூடு பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வர வரையும் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போது அந்த அகர் கொதித்ததும் அதில் 2 கப் ஆரஞ்ச் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நம்ம 1/3 கப் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், தேவைன்றவங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஃபுட் கலர் சேர்த்தா கொஞ்சம் அட்ராக்டிவ் லுக் இருக்கும், அதனால தான் நான் சேர்க்குறேன். அதுவும் இல்லாமல் பார்க்கவே டெம்டிங்காக இருக்கும். கொதி வறட்சியை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு அடியில் ஆற வச்சுடுங்க ஒரு 40 to 45 மினிட்ஸ்க்கு. ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸ் போட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் நான் கொஞ்சம் மசிச்சு ஐஸ்கிரீமுக்காக வச்சுருக்கேன். முதல்லையே சூடு பண்ணி ஆற வச்ச பால் 1.5 கப் சேர்த்துக்கிறேன். அதில் 1/4 கப் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிற வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பால் கொதித்ததும் அதில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்போவுமே இப்படியே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க எங்களுக்கு. அப்போ தான் இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் எங்களுக்கு. பால் கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ அந்த நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதும் நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக கஸ்டர்ட் ஃபார்மில் வாங்குற வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கஸ்டர்ட் பதத்துக்கு வந்ததும் ஃபேனுக்கு அடியில் ஆற வச்சு இதையும் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு தோல்லேருந்து கொஞ்சோண்டு துருவி எடுத்துக்கலாம். நம்ம இதை சேர்க்கறதுனால ஐஸ்கிரீம் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஐஸ்கிரீம் செய்ய ஆரம்பிக்கலாம். 1.5 கப் விப்பிங் க்ரீமை ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் ஏற்றி பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க. பக்கத்துலேயே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல். சின்ன யூடியூபரான நாங்களும் வளர்கிறதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பீட் பண்ணதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு கலர் ஒரு 3 ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வறட்சி முதல்ல செஞ்சு வச்ச கஸ்டர்ட் க்ரீமை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஆரஞ்சு ஜெஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுதான் ஆரஞ்சு துருவினது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். முதல்ல செஞ்ச ஆரஞ்சு ஜெல்லியை நான் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை இதில் சேர்த்து இப்போ நான் கையாலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம போட்டு ஆரஞ்சு ஜெல்லி எல்லாம் நல்லா நைஸ் ஆகிடும். அதனால நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 6 to 8 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அடிக்கடி உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்றும் உங்களுடைய பிஸ்மி க்ரியேஷன்ஸ்.